அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்காங்க. நடிகர் வந்துக்கிட்டு விஜய் தலைவர், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு நடிகர் பல கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் திடீர்னு இப்படியே நாட்டை கைப்பற்றலாம், நாட்டை வந்துட்டு ஆண்டலாம், முதலமைச்சர் ஆயிடலாம்ங்கிற ஒரு அப்பாசிகளை வேணால் கிளப்பி விட்ருக்காங்க. அவனு வந்துட்டு அந்த ஆள் அவெல்லாம் நாட்டை ஆள முடியுமாங்க? நாட்டை வந்துட்டு 8 கோடி தமிழர்களையும் ஆளுவதற்கு தகுதி வேணாமா? ஒரு திறமை வேணாமா? அவன் நேரடியாக நீங்கள் அவனை பாருங்க. நீங்கள் அவன் 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டான். அவன் கொடியாரப்ப எந்த நேரமும் ஃபுல் ட்ரிங்க்ஸாக இருப்பேன். நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். அப்படி நான் பொய் சொல்கிறேன்னா இந்த வீடியோ பதிவுக்கு நான் வழக்க சந்திக்கிறது தயாராக இருக்கேன். சினிமா நடிகைகளோட கூத்தடிச்சுக்கிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு பொழுதுபோலாம் வந்துக்கிட்டு உங்களை பார்க்கறதும், உங்களை பேசுறதும், உங்களை தேர்தல் பரப்பு பண்ணுறத எல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? தயவுசெய்து கூட்டம் கொடுத்து விஜய் கூட்டம் கொடுத்து நாட்டை பிடிச்சிருவாரு, நாட்டை ஆண்டுருவார், அவருக்கு ஓட்டு போடுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஒரு காலத்துலேயும் வந்துட்டு நடிகர் நாளாட முடியாது. நடிகர்னா நடிச்சுட்டு போட்டோம், அவ்வளோதான். இங்கே நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தகுதி வேணாமா? 8 கோடி மக்களையும் ஆள்றதுக்கு ஒரு தகுதி வேணாமா? அதுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு 50 வருஷம் 60 வருஷம் மக்களோடு மக்களாக இருந்த அனுபவமான தலைவர்கள்லாம் இருக்காங்க. தயவுசெய்து அவங்களுக்கு யார் நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. ஒரு சினிமா நடிகரை பார்க்க, கூத்தியால பார்க்க, கூத்தாடியில பார்க்க 1000 பேர் வரத்தான் செய்வாங்க. வந்தா கூட்டம் கொடுத்து நாட்டை ஆண்டுவார்னு சில பேர் சொல்லிட்டு தர்றாங்க. தயவுசெய்து அந்த அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தூக்கி வீசிருங்க. தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம் நம்ம அறிவு சார்ந்து இருக்கோம். நம்மள்கிட்ட வந்துக்கிட்டு இந்த சினிமா நடிகைகளுடைய தகுதித்தம்லாம் எடுபடாது. தயவுசெய்து நீங்கள் வருகின்ற தேர்தல் நல்ல அரசியல்வாதியாக நல்ல கட்சியாக பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி குடியாரையும் கூத்தியா வச்சிருக்கிறவங்கலாம் நம்பாதீர்கள், நம்ப வேண்டாம் என பெரியார் பேரை யாரோ ஒன்று தெரியப்படுத்தி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.